போன் எடுக்கலன்னா விட்டுருவேனா? என் பேரை பார்த்துட்டும் போன் எடுக்காம இருக்கியா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உன் ஃபர்ஸ்ட் நைட்டை நான் நிறுத்தாம விட மாட்டேன். என்னப்பா இது? என்னடா புதுசா தெரியாத மாதிரி கேக்குற? இந்த ஜெனரேஷன் பசங்க தான் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்கீங்களே, அப்புறம் என்ன? அதெல்லாம் தெரியும். என்ன பிராண்டுன்னு கேட்டேன். இதா பிஸ்கி. ஓ, என்னடா வேணா ஒரு பெக் போடுறியா? டேய் என்னடா குடின்னு ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டா டப்புன்னு கிளாஸ் எடுத்து வச்சுட்ட? மனசு அமைதியாவே இல்லப்பா. என்னடா கல்யாணம் ஆனவன் மாதிரி பேசுறேன்? கல்யாணம் ஆனவங்க மாதிரினா? கல்யாணம் ஆனவன் தாண்டா குடிக்கிறதுக்கு 1000 காரணம் தேடுவான். பொண்டாட்டி டார்ச்சர், ஒர்க் பிளேஸ்ல டென்ஷன், மேனேஜர் திட்டான், பிசினஸ் ப்ராப்ளம், மொத்தத்துல இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். டேய் 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 டேய், என்னடா அப்படியே ராவா அடிக்கிற? சோடா ஏதாவது மிக்ஸ் பண்ணலாம்ல? பரவாயில்லப்பா, அதான் சொன்னனே மனசு சரியில்லைன்னு. சரி அதை விடுங்க. என் கல்யாணம் என்னாச்சு? இப்படியே இருக்க வேண்டியதுதானா? அஞ்சலிக்கும் எனக்கும் எப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறீங்க? ஏய் என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? உங்க அம்மா கிட்ட பல முறை பேசி பார்த்துட்டேன். அஞ்சலின்னு பேர் எடுத்தாலே அவ பேயாட்டம் ஆடுறா. ஓ, அம்மாக்கு இவ்வளவு கோபம் பிடிவாதம் இருக்கக்கூடாதுப்பா. அம்மா என் வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும்ல. அஞ்சலி இல்லாம நான் வாழ மாட்டேன்னு தெரியாதவங்க எல்லாருக்கும். யாரு மேலேயோ இருக்கிற கோவத்துக்காக ஏன் காத்துல சாவடிப்பீங்களா? நீங்க தான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவோ பேசி பார்த்துட்டான்டா, அவ மசிய மாட்டேங்கிறா. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வா, இன்னொரு பெக்கு ஊத்துறியா? ஏய் ஸ்லோவா குடிடா. வா, இத போட்டா தைரியம் வரும். இப்ப போய் நான் பேசிக்கிறேன். இரு தண்ணி ஊத்துறேன். டேய் 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 டேய், மறுபடியும் ராவா குடிக்கிறடா. சோடா இல்ல தண்ணியோட குடி. தண்ணி தானே. உள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிஸ்டர் வேணுகோபால். டேய் என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? நான் உன் அப்பா. அதானே உங்க பேரு? இல்ல மதன கோபாலா இல்ல ராஜகோபாலா? டேய் வேணுகோபால் தான் என் பேரு. நான் உன்னை பெத்த அப்ப. அப்பனா என்ன? கூப்பிடுறதுக்கு தானே பேரு. சி மிஸ்டர் அப்பா வேணுகோபால், நான் அஞ்சலியை லவ் பண்றேன். அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அவதான் மனைவியை நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு இப்ப திடீர்னு எனக்கு மேல கோவம் அப்படி யூட்டன் போடுன்னு சொன்னா என்ன நியாயம் மிஸ்டர் வேணுகோபால்? அவ்வளவு சீக்கிரம் காதலை தூக்கி எரிய முடியுமா? உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். உங்க விருப்பம் இல்லாம எதையும் செய்யக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். அத உங்க வீட்டம்மா கிட்ட சொல்லுவீங்க. அது ஏன்டா என்கிட்ட சொல்ற? அது உங்க அம்மா கிட்டே போய் நேருக்கு நேர் சொல்ல வேண்டியதானே? அந்த தைரியம் உனக்கு இருக்கா? ஏன் இல்ல? எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்ல.
நேருக்கு நேர் மிஸ்ஸஸ் சௌந்தர்யா வேணுகோபால் நீங்க பண்றது தப்புன்னு அடிச்சு சொல்லுவேன். அம்மா மாதிரி இருக்கு. அம்மா தானே? சாக்ஷாத் உங்க அம்மாவே தான். என்ன பயமா இல்ல மப்பா? பயமும் இல்ல மப்பும் இல்ல, மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவனுக்கு ஊத்தி கொடுத்திருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்தி கொடுங்க. வாடா போடான்னு கூப்பிட்டுமே. அவன் குடிச்சிட்டெல்லாம் பேர சொல்லல. அவன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்லணுங்கிறதுக்காக குடிச்ச மாதிரி நடிச்சிட்டு போறான். உண்மையை சொல்லணும்னா அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிறது தான் இன்னைக்கு ட்ரிங்க் செஷனோட செய்தி. அது புரியுதா? என்னடி இந்த நேரத்துல எங்க வர சொல்லிருக்க? எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிருக்கலாம்ல. இல்லடி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது. ஹெல்ப்பா? இந்த டைம்லயா? ம், என்னடி ஹெல்ப்? உன்னோட குரல் உதவி வேணும். டாக்டர் சார், என் புள்ளைய காப்பாத்துங்க டாக்டர் சார். மா, நான் டாக்டர் இல்லம்மா, அவரோட தம்பி. சார், டாக்டர் சார் கிட்ட ஃபோன் கொடுங்க சார். என் புள்ள உசுருக்கு போராடிட்டு இருக்கான் சார். மா, இப்போ டாக்டர் வர முடியாத சூழ்நிலை இருக்காரு. நான் வேணா வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லட்டுமா? பாரதி சாருக்கு தான் என் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு நல்லா தெரியும். அவர் ரெகுலரா வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப புதுசா யாராவது வந்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து டெஸ்ட்லாம் பண்ணணும் சார். அது வரைக்கும் அழு, நல்லா அழு. அது வரைக்கும் என் புள்ள தாங்குவானான்னு தெரியல சார். என் புள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுக்க சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் சார். சார், நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் சார். அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே பையன் சார். மா, நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி எப்படியாவது வர சொல்றேன். நீங்க அழாதீங்கம்மா, டென்ஷனா வரீங்க. நான் இப்போ போய் கூப்பிடுறேன். சார், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க சார். ஓகே, வைங்க.
சரிடி இப்ப கிளம்பட்டுமா? பாய். தேங்க்யூ Bye. so மச். பாய்டி. பாய். இப்பதான் என் மனசு கொஞ்சம் சமாதானமா இருக்கு. ஏன் என்ன குழப்பம் உன் மனசுக்குள்ள? இல்ல, இந்த கல்யாணத்தை உங்க அம்மா ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா, நம்மள வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்களா இல்லையான்னு மனசு முழுக்க கேள்வியும் பயமும் தான் இருந்தது. ம், ஒருவேளை நாம வேற வீடு பார்த்து போகணும்ன்ற நிலைமை வந்தா உங்க அம்மாவையும் உங்களையும் பிரிச்ச பாவம் வேற வந்து சேரும்னு நினைச்சேன். பேசாம நான் எங்கேயாவது ஓடி போயிடலான்லாம் தோணுச்சு. இந்த ரூம்குள்ள வந்த பிறகுதான் எனக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. முதல்ல ஒரு விஷயம் நல்ல அடி மனசுல பதிய வச்சுக்கோ. உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நல்லா பதிச்சு வச்சுட்டேன். இனி இது அழியவே அழியாது. ஆனா நான் உன் சொன்னா தப்பா நினைக்காத கண்ணுமா. நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். புரியல, என்ன தப்பு பண்றோம்? வந்ததுல இருந்து பேசி பேசி என் டைம் எல்லாம் வீணாக்குறீங்க. இவ கண்ணீர அந்த முட்டாள் நம்பிட்டான்னா அந்த இறக்க மனசுக்காரன் கண்டிப்பா வருவான். என் பிள்ளைக்கு உசுறு பிச்சு கொடுங்கன்னு சொல்லி அந்தம்மா கதவு தட்ட வச்சுட்டாங்க. இந்த நேரத்துல தான் இவனுங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுவானுங்க. யாருன்னு போய் பாருங்க. போங்க போங்க. என்னடா விஷயம்? இந்த டைம்ல உன்னை கூப்பிடுறது தப்புதான், மன்னிச்சிரு. ஏய், அவசியம் இல்லாம நீ என்னை கூப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். விஷயம் என்னன்னு சொல்லு. இல்லைண்ணா, என் ஃபோனுக்கு ஒரு அம்மா கால் பண்ணி அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னால தாங்கிக்க முடியல. நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நான் வேற டாக்டர் அனுப்பி பார்க்க சொன்னேன், ஆனா அவங்க மறுத்துட்டாங்க. சாரிண்ணே, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. டேய், நீ கதவை தட்டினா தாண்டா சரி. உசுறு போற அவசரம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த டாக்டரும் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு அந்த குழந்தைய காப்பாத்துறதுல உனக்கும் பங்கு இருக்குன்னு நினைச்சுக்கோ. கண்ணுமா, நான் ரெடி ஆகுறேன். ஐயோ, நீங்க போய் அந்த சின்ன பையன் உசுரை காப்பாத்துங்க, அதுதான் முக்கியம். போயிட்டு வாங்க. சாரி அண்ணி, என்ன மன்னிச்சிருக்க. பரவாயில்ல.
சிஸ்டர், சாரி சார், இப்பதான் ரவுண்ட்ஸ் போனேன். இட்ஸ் ஓகே. பாபுன்ற பேஷண்ட் எந்த ரூமில் அட்மிட் பண்ணியிருக்காங்க? அப்படி யாரும் வரல சார். ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கார்டியாக் அரெஸ்ட்னு அட்மிட் பண்ணாங்க. ஒரு 10 வயசு பையன். இன்னைக்கு எமர்ஜென்சி கேஸ் எதுவும் இல்லை சார். இன்னைக்கு லாஸ்ட் அட்மிஷனே கௌதம்ங்கிற இரணியா பேஷண்ட் தான், அதுவும் 10 மணிக்கு. ஓகே. என் ஃபோனுக்கு ஒரு அம்மா கால் பண்ணி அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. ஆ இல்ல, என் வம்சத்துக்கே கரிய பூச போற. நீ கட்டிட்டு வந்ததுனால அவளுக்கு மருமக அந்தஸ்தெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், இதெல்லாம் உன் வேலை தானா? ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு பாரதி வேணும். எனக்கு பாரதி வேணுங்கிறத விட அவன் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பாரதி பைத்தியம். உன் மத்தம் ரௌத்திரம் இது எல்லாமே ஒண்ணு கூடி பிடிச்சிருக்கு. இது பாரதி மேல இருக்கிற பைத்தியத்தோட ஊழிக்கூத்து. தக்கத்தையும் தருகிடத்தையும் திருகிடத்தையும் நான் நானே அந்த மாதிரி இது காதலோட தீம் தருகிட. அது இன்னொருத்தி புருஷன் மேல வரக்கூடாது. ஹே, அந்த கல்யாணத்தையே நான் ஒத்துக்கல, அப்புறம் என்ன இன்னொருத்தியோட புருஷன்? ஆள் இல்லாத கோயில்ல மாலைய மாத்திக்கிட்டு மஞ்சக்கயிறு கட்டிட்டா அது கல்யாணமா? அஞ்சலி, நீ செய்யற தப்பு என்னன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்க. இல்ல பாரதி மாமா, நான் உனக்கான ஒரு அழகான காதல் கதை அத படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு தெரியல. அதான் நான் உனக்கு தெளிவா வாசிச்சு காட்டுறேன். பெரும்ப எடுத்து அடிச்சு புரிய வைக்கிறேன். கடைசியா சொல்றேன், மரியாதையா இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. ஒன்னு புரிஞ்சுக்கோ, எங்க இருக்க வேண்டியவன எங்க இருக்க வச்சிருக்கேன் பாரு. அதுல இருந்தே நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. அப்படியே தூக்கிடலாமா? காதலுக்காக ஒரு ஆணை பெண்ணை கடத்தணுமா என்ன? ஏன் பெண் ஆணை கடத்தக்கூடாதா? இல்ல, வேண்டாம். அது நம்ம பாரதி வீட்டுக்குள்ள போறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். அவன் வீட்டுக்குள்ள போய் தான் அவனை ஒரு வழி பண்ணணும். ஓ பாரதி,
இது சும்மா சின்ன துவக்கம்தான். இனிதான் இருக்கு. தோத்த பொண்ணோட ஆட்டத்தை மாதிரி உக்கிரமான ஆட்டத்தை நீ பார்த்திருக்கவே மாட்ட. இனி பார்த்துட்டே இருப்ப. நீ கிடைக்கிற வரைக்கும், நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் ஆடிக்கிட்டே இருப்பேன்.